இன்னைக்கு நம்ம இந்தியன் கிளைமேட் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? எஸ். ஸோ அந்த டாபிக் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஓகேவா? ஒரு கிளாரிஃபிகேஷன் ஓகேவா? ஸோ இந்திய காலநிலை, இந்தியன் கிளைமேட். ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வெதர், இன்னொன்னு வந்துட்டு கிளைமேட். சரிங்களா? சோ வெதர் அப்படின்னா என்னன்னா வானிலை, ஓகேவா? கிளைமேட் அப்படின்னா காலநிலை. ஓகே. சோ வெதர் அப்படிங்கிறது வானிலை, கிளைமேட் அப்படிங்கிறது காலநிலை. இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்தியன் கிளைமேட்டுக்கும் அதே மாதிரி இந்தியன் வெதருக்கும். ஓகே, வெதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்தியன் வெதர்னு சொல்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்தியன் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்? யாராவது தெரியுமா? தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம், இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். கிளைமேட்டுங்கிறது பர்டிகுலர் டைமுங்களா? ஓகே. ஹாட் அந்த மாதிரி. ஓகே ஓகே. சோ அவர் சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். சோ கிளைமேட் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். ரொம்ப ஆண்டு காலம் எடுத்துக்கும் சரிங்களா? ரொம்ப ஆண்டு காலத்துக்கு பாப்பாங்க ஒரு பர்டிகுலர் பகுதின்றப்ப எவ்வளவு பர்டிகுலர் பகுதி அப்படின்னு பாக்குறப்ப பெரிய லாங் ஏரியா, அதாவது லார்ஜ் ஏரியாவை வந்து கவர் பண்ற மாதிரி பாப்பாங்க. லார்ஜ் ஏரியா வந்துட்டு கவர் பண்ற மாதிரி பாப்பாங்க. அது மாதிரி இது வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கணக்கு பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 25ல இருந்து 35 இயர்ஸ் கிட்டத்தட்ட, கண்டிப்பா 25க்கு மேல. ஓகேங்களா? 25க்கு மேல 35க்குள்ள அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்போ அதை வந்து கணக்கீடு பண்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். லார்ஜ் ஏரியா அப்படி நீங்க சொல்லக்கூடியது லார்ஜ் ஏரியானா எப்படி, என்ன எந்த அளவுக்கு, எந்த ஏரியா எக்ஸ்டென்ஸ் அளவுக்கு போகும் அப்படின்னா, இப்ப இந்தியா, மியான்மர், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ உள்ளடக்குன ஒரு லாங் ஏரியா. இல்லைன்னா இந்தியானா இந்தியா ஃபுல்லா அப்படி. இப்ப வெதருக்கு வரலாம், வானிலைக்கு வரலாம். இது வந்து ஒரு மாதிரி டெய்லி சேஞ்சஸ் அப்படின்னு கூட சொல்ல. ஷார்ட் டியூரேஷன், டெய்லி சேஞ்சஸ், ஷார்ட் டியூரேஷன், அதாவது நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு இடைவேளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா குறுகிய கால இடைவேளை. அப்புறம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்மாலர் ஏரியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மாலர் ஏரியா, அதாவது சிறிய தூரம் மட்டும்தான், சிறிய தொலைவு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டோம்னா இப்ப கோயம்புத்தூர்ல வெதர் எப்படி இருக்கு, கோயம்புத்தூருடைய கிளைமேட் சொல்லக்கூடாது, இப்ப கோயம்புத்தூருடைய வெதர் எப்படி இருக்கு, சென்னையுடைய வெதர் எப்படி இருக்கு. ஸோ சிட்டிக்கு வந்து என்ன மாறுபடும், வெதர் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் சரிங்களா? அப்போ இல்ல கோயம்புத்தூர்லயுமே பர்டிகுலர் ஏரியாவுக்கு வெதர் எப்படி இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யும், ஒரு இடத்துல மழை பெய்யாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா பொள்ளாச்சியில வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு மழை பெய்யாது. இப்போ டுவர்ட்ஸ் திருப்பூர் போற இடம், சூலூர் கிட்ட மழை பெய்யாம இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட். எழுதிக்கோங்க, வெதர் அண்ட் கிளைமேட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கக்கூடியது இருக்கும். சிலது வந்துட்டு நம்ம புக் டேட்டா படியும் நம்ம போக மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் சில டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியன் கிளைமேட்டாலஜி அப்படிங்கிறது புரியும். யூபிஎஸ்சில இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கோம் சரிங்களா? ஸோ அட்மாஸ்பியர் தமிழ்ல வளிமண்டலம். அட்மாஸ்பியர் இது வந்து காற்று மண்டலம் அப்படின்னு சொல்லலாம்.
அட்மாஸ்பியர். சோ இது நம்மளுடைய எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எர்த்துடைய கிரஸ்ட் பகுதி, ஆல்ரெடி நான் கிரஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பேன். கிரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பகுதி, மேல இருக்கக்கூடிய பகுதி, மேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்பரப்பு, மேலோடு. சரிங்களா? மேலோடு. இப்ப இந்த கிரஸ்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த அட்மாஸ்பியர் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 to 700 சம் டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு 700 கிலோமீட்டர் வரைக்குமே எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வி வில் டேக் இட் அ ஸ்டாண்டர்ட் ஒரு வேல்யூ 500 கிலோமீட்டர் வரைக்குமே ஸ்ட்ரெச் அவுட் ஆயிருக்கு. இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய அடுக்குகள் இருக்கு. அந்த அடுக்குகள் தான் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகே, அழிச்சிடலாம் இல்லையா? So first ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியர்ல டோப்போ அடுக்கு, ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா இது அடி அடுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடி அடுக்கு. அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். உங்களுக்கு பிக்சர் காமிப்பேன், நீங்க வந்து எழுதிக்கோங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் படை அடுக்கு. படை அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு எழுதிக்கலாம். அடுத்தது மீசோஸ்பியர். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. மீசோஸ்பியர், மீசோ அடுக்கு அப்படின்னு சொல்லலாம். மீசோ அடுக்கு. ஓகேவா? மீசோ அடுக்கு அதே தமிழ் அக்கம் தான். அடுத்தது நான்காவது அயனோஸ்பியர். அயனோஸ்பியர் அயனி அடுக்கு. அயனி அடுக்கு. ஐந்தாவது தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் வெப்ப அடுக்கு. ஆறாவது எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் வெளி அடுக்கு. வெளி அடுக்கு. இதெல்லாம் எழுதிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரோபோஸ்பியர், ரொம்ப முக்கியமான டாபிக் பா. ஓகே, இங்க பாருங்க, பிக்சர் பாருங்க. இது நம்மளுடைய எர்த் கீழ் பகுதி. சரியா? அதான் அந்த மேலோடு தான். சாரி, இது வந்து அந்த எர்த் கீழ் பகுதி. ஓகேவா? அதான் கிரஸ்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்தது ட்ரோபோஸ்பியர், அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு அடுத்தது மீசோஸ்பியர், நடுவில் ஒன்று இருக்கு அயனோஸ்பியர்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்தபடியா தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். புரிஞ்சுச்சுங்களா? எஸ், புரிஞ்சுதுங்களா? ஓகேடா. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ட்ரோபோஸ்பியர். சரிங்களா? அடி அடுக்கு அப்படிங்கிற பேரும் இதுக்கு உண்டு. இதுக்கு என்ன பேர் இருக்குப்பா? அடி அடுக்கு அப்படிங்கிற பேரும் உண்டு. ஓகேவா? ஓகே. இப்போ ட்ரோபோஸ்பியர் பொறுத்தளவுக்கு இப்ப நம்மளுடைய எர்த் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலையும் கீழையும், நார்த் போலும் சவுத் போலும், இது வந்துட்டு சவுத் போல், இது வந்து நார்த் போல். ஓகேவா? இந்த நார்த் போல் சவுத் போல்ல தட்டை வடிவத்தில் காணப்படும். ஓகேங்களா? தட்டை வடிவத்தில் காணப்படும். அதே சமயத்துல எர்த்துடைய மைய பகுதியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இதன மையம் ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈக்குவேட்டர் பகுதியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பல்ஜாய் இருக்கும். இது காரணம் வந்துட்டு எர்த்துடைய சுழற்சின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? பூமி சுத்துது இல்லையா, தனத்தான சுத்துது இல்லையா, அப்படி தனத்தான சுத்துறப்போ, இப்படி பூமி தனத்தான சுத்திக்கிறப்போ என்ன ஆகுது? எஸ்,
அந்த நடுவுல இருக்க பகுதி வந்து பல்ஜா இருக்கு. அதே மேல இருக்க பகுதிகள் வந்து என்னவா இருக்கு, பிளாட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ துருவங்கள் போல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, போல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, துருவங்கள் சொல்லுவாங்க. அப்ப வட துருவமும் தென் துருவமும் எவ்வாறு இருக்கின்றன, தட்டை வடிவத்தில் காணப்படுகின்றன. அப்ப மையப்பகுதி, பூமியின் மையப்பகுதி எவ்வாறு காணப்படுகின்றது, அது வீங்கி காணப்படுகின்றது. சரிங்களா, பல்ஜாய் இருக்கு. இப்ப இதனாலயே வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்னு சொல்லுவோம் இல்லையா, கருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, எழுதுறேன், கருவம்னு சொல்லுவாங்க. இந்த கருவம் எதால் ஆனதுன்னா நைஃப் அப்படிங்கிற பொருளால் ஆனது. நைஃப் என்ன, வாட் இஸ் நைஃப், நிக்கல் பிளஸ் ஃபெரஸ். சோ நிக்கலும் ஃபெரஸாலையும் ஆயிருக்கு. இது வந்து நத்திங் பட் என்னப்பா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கு அதிகமா இருக்கு, ஃபெரஸ்க்கு அதிகமா இருக்கு. ஃபெரஸ் இஸ் நத்திங் பட் வாட், இரும்பு தான். ஓகேங்களா, சோ இப்ப ஃபெரஸ் அப்படிங்கிறது இரும்பு. அப்ப அந்த இரும்புக்கும் நிக்கலுக்கும் அதிகமான வந்துட்டு காந்த பண்புகள் காணப்படுகின்றன. அப்போ அதுதான், அது இருக்கிறதுனாலதான் பூமி வந்து என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, நம்மளையெல்லாம் வந்துட்டு கிராவிட்டியால அட்ராக்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அதனால நம்ம கருவத்துக்கு, நம்ம கோருக்கு வந்து அதிகமான மேக்னெட்டிக் புல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. எழுதிக்கோங்க. மேக்னெட்டிக் புல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ நீங்க சொல்லுங்க, கோருக்கு எங்க இருந்து ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃப்ரம் போல் டுவர்ட்ஸ் கோரா, இல்ல ஈக்குவேட்டர்ல இருந்து கோருக்கு ரீச் ஆகிறது சீக்கிரம் வந்துடலாமா? எது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? எது கொஞ்சம் தூரம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு? பிக்சர் பார்த்தே சொல்லலாம், சொல்லுங்க. ஈக்குவேட்டர்ல தூரம் அதிகமா இருக்கா? சோ இப்ப ஈக்குவேட்டர்ல, இதுதான் ஈக்குவேட்டர்ப்பா, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க, லாட்டிடியூட்ல பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் கோருக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் தூரம் எடுக்குது. ஆனா அதுவே நீங்க இப்ப ஒருவேளை நீங்க வந்து இப்ப போல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, துருவ பகுதியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிக் பகுதி, அண்டார்டிக் பகுதி, மேல இருக்கிறது ஆர்டிக், கீழே இருக்கிறது அண்டார்டிக். இப்ப அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் பகுதியில இருந்து நீங்க டுவர்ட்ஸ் கோருக்கு போறீங்க, சீக்கிரமா எங்க இருந்து ரீச் ஆயிடலாம், கோ ஐ மீன் போல்ல இருந்து தான் ரீச் ஆக முடியும், துருவத்துல இருந்து தான் சீக்கிரம் ரீச் ஆகும், ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மி. புரியுதாப்பா? சோ இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சின்ஸ் இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கிராவிட்டி வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கும். இங்க டிஸ்டன்ஸ் கூடுதலா இருக்கிறதுனால கிராவிட்டி எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஈக்குவேட்டர்ல வந்துட்டு கிராவிட்டி கம்மியா இருக்கும், போல்ல வந்துட்டு கிராவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். கிராவிட்டின்னா என்னது, ஈர்ப்பு விசை. பூமியின் ஈர்ப்பு விசை எங்க அதிகமாக காணப்படுகின்றன, பூமியின் ஈர்ப்பு விசை துருவத்திலிருந்து காணப்படுகின்றது, அதிகமாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து பார்க்கிறப்போ என்னவா இருக்கின்றது, குறைவாக காணப்படுகின்றது. என்னவாக காணப்படுகின்றதுப்பா, குறைவாக காணப்படுகின்றது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, இப்ப இதுக்கும் ட்ரோபோஸ்பியருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எழுதிட்டீங்க இல்லையா, எல்லாரும் வரைஞ்சிட்டீங்க இல்லையா? ஓகே, இப்போ கிராவிட்டி ஐ மீன் ஈக்குவேட்டர்ல கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ராக்கெட் லான்ச்சிங்ஸ் எல்லாமே ஈக்குவேட்டர் பகுதியில லான்ச் பண்ணுவாங்க. இப்ப இந்தியால 2 லான்ச்சிங் ஏரியா இருக்கா, இந்தியால 2 லான்ச்சிங் பேட் இருக்கா, பேட் ஏரியா இருக்கா? இப்ப ரீசெண்டா வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சுட்டு போனாரு, எங்க, கரண்ட் அஃபேர்ஸ், குலசேகர பட்டினம் எங்க இருக்குப்பா, வேற குலசேகர பட்டினம், எங்கப்பா, எஸ் தூத்துக்குடியில இருக்கு. குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது வந்துட்டு தூத்துக்குடியில காணப்படுகின்றது இல்லையா? நீங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாசாவை எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க,
யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எடுத்துக்கோங்க, ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி எடுத்துக்கோங்க, எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய லான்ச்சிங் சைட்ஸ் வந்துட்டு நியர் டு ஈக்குவேட்டர் தான் இருக்கும். எங்க இருக்கும்? நியர் டு ஈக்குவேட்டர் தான் இருக்கும். இப்ப ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது நடுவுல போகுது இல்லையா, அந்த டாட்டட் லைன்ஸ்ல போகுது இல்லையா, அதுதான் ஈக்குவேட்டர். இப்ப நம்ம கிட்ட அங்க லேண்ட் ஃபார்ம் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. சோ அதனால நம்ம எங்க லான்ச் பண்றோம்? இங்க ஒரு லான்ச்சிங் ஏரியா இருக்கு சென்னை பக்கத்துல. ஐ திங்க் யூ பீப்புள் நோ அபவுட் இட் இல்லையா? இங்க என்னப்பா இருக்கு? சென்னை பக்கத்துல, சென்னை கீழே இருக்கு பாருங்க. சென்னை வந்துட்டு இதுதாப்பா சென்னை. ஓகேவா? சென்னைக்கு அருகாமையில, அதாவது டாப்ல, அதாவது அதனுடைய வடக்கு பகுதியில, நார்த் பகுதியில என்ன இருக்கு? இது என்னது? இது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஆனா ஏரியா இருக்கிறது என்னமோ ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்கு, பட் இட்ஸ் நியர் டு சென்னை. இப்ப புதுசா ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க, அதுதான் இது தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வாட் குலசேகரப்பட்டினம். ஓகேங்களா? குலசேகரப்பட்டினம் தெரியுது இல்லையா? இப்ப இது வந்துட்டு ஈக்குவேட்டர் பக்கத்துல தானே இருக்கு. ஸோ கிராவிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் காரணம், இது முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் இப்ப இதுவே வந்துட்டு நம்ம சேட்டலைட் லான்ச்சிங் எல்லாமே ஒருவேளை போல்ல கொண்டு போய் வைக்கிறோம்னா ஃபியூல் அதிகமா செலவாகும். இதுவே நம்ம ஈக்குவேட்டர்ல இருந்து லான்ச் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஃபியூல் தேவைப்படாது. புரியுதுங்களா? எரிபொருள் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. புரியுதப்பா? இதான் காரணம். ஓகேவா? கம்மிங் டு நம்மளுடைய ட்ரோபோஸ்பியர் கண்டென்ட்டுக்கு வருவோம். புரிஞ்சிருச்சா? நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு தெளிவாயிட்டீங்க இல்லையா? ஓகே. இப்ப அதனோட கண்டினியூஷனாவே பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரோபோஸ்பியர் மட்டும் கொஞ்சம் அதனுடைய லேயர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு மாறுபட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இது மேலையும் கீழேயும் பிளாட் அண்ட் சர்ஃபேஸா நம்மளுடைய எர்த் இருக்கு, நடுவுல பல்ஜா இருக்கு. இதனால என்ன அப்படின்னா, போல் சைட்ஸ் வந்துட்டு ட்ரோபோஸ்பியர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே ஈக்குவேட்டர்ல வந்துட்டு ட்ரோபோஸ்பியர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப இந்த ப்ளூ கலர்ல போடுறது தான் ட்ரோபோஸ்பியருடைய கண்டென்ட்டே. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, போல் சைட்ஸ்ல அதனுடைய எக்ஸ்டென்ஷன், ட்ரோபோஸ்பியரோட எக்ஸ்டென்ஷன் எந்த அளவுக்கு தூரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கான். ஏன்னா அங்க கிராவிட்டி ஜாஸ்தி, அதனால அதிகமான கேஸ வந்துட்டு கீழே அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றாங்க. இதே ஈக்குவேட்டர் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா 16 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதான். புரியுதா? அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது நம்மளுடைய சின்ன புக்ஸ்ல எல்லாம் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்கப்பா. யூ ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, எழுதியாச்சு இல்லையா? ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ட்ரோபோஸ்பியரை பொறுத்த அளவுக்கு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1 minute. ஓகேப்பா, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒவ்வொரு லேயரா பாக்குறப்போ ஒவ்வொன்றுலயுமே இந்த பாயிண்ட் வரும். டெம்பரேச்சர் என்ன ஆகுது, வெப்பநிலை என்ன ஆகுது, சரிங்களா? வெப்பநிலை என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறப்போ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆல்டிடியூட்னா என்னது? உயரம். ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ட்ரோபோஸ்பியரை பொறுத்த மட்டில் டெம்பரேச்சர் வந்து டிராப்ஸ் டவுன் ஆகும். எவ்வளவு டிராப்ஸ் டவுன் ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் குறையும்பா. எழுதிக்கோங்க, இந்த டேட்டா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதனோட வேல்யூ உங்களுக்கு மாத்தி கூட கேட்கலாம், மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர், எண்ணி கால்குலேஷன்ல கூட கேட்கலாம். அப்புறம் நம்ம ட்ரோபோஸ்பியர்ல தான் எல்லா விதமான கேஸஸும், மேக்சிமம் எல்லா விதமான கேஸஸும், ஓகே, பிளஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், தூசுகள், வாட்டர் வேப்பர், நீராவி பொருட்கள் போன்ற அனைத்தும் காணப்படுகின்றன. இதனால் என்ன உண்டாகுது? கிளவுட் ஃபார்மேஷன் இங்கதான் நடக்குதுன்றாங்க. மேகங்கள் உருவாக்கமும் ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்கின்றன. இதனால என்ன வரும்? கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குன்னா ரெயின்ஃபால் வரும். ஓகேவா? இப்ப ரெயின்ஃபால் வருதுன்னா கண்டிப்பா புயல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ட்ரோபோஸ்பியருக்குள்ளதான் நடக்குது. பெரிய பெரிய ஸ்ட்ராம்ஸ் வருது அப்படின்னாலும் ட்ரோபோஸ்பியருக்குள்ளதான் நடக்குது. அப்ப ட்ரோபோஸ்பியருக்கு மேல எந்த விதமான வெதர் பினாமினாவும் நடக்கிறது இல்ல. சோ வானிலை மாற்றங்கள் அத்தனையுமே எங்க நடக்கின்றன?
நம்ம ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்குது. இதெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் அடுத்த அடுக்கு புரிஞ்சு இல்லைங்களா? ஈக்குவேட்டர்ல 16 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. அதே போல்ல 90 டிகிரில எவ்வளவு வரைக்கும் இருக்குப்பா? 8 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகே, அடுத்த அடுக்கு அடுத்த அடுக்கு சரியா? அடுத்த அடுக்கு வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். நெக்ஸ்ட் லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், படை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. படை அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? ஸ்ட்ராட்டோஸ்பியர். சோ ஸ்ட்ராட்டோஸ்பியரை பொறுத்த மட்டில், படையெடுக்க பொறுத்த மட்டில் இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இங்க மெயினா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளுடைய எர்த். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா? ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்துட்டு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறப்ப பாக்குறப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா எழுதிக்கோங்க, until 50 கிலோமீட்டர். இது புக்குக்கு மாறுபடும்பா. இது 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் அதாவது கீழ இருந்து சொல்ல வராங்க. சரிங்களா? கீழே கிரஸ்ட் பகுதியில இருந்தே சொல்ல வராங்க. 50 கிலோமீட்டர் வரைக்குமே இது இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு லேயர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஓசோன் லேயர். ஓசோன் அடுக்கு. இந்த ஓசோன் அடுக்கு O3 காம்பனன்ட். ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது O3 காம்பனன்ட். ஓசோனுடைய முக்கியத்துவம் என்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் என்ன? What is the important of ozone layer? Anyone knows? என்னதுங்க? எஸ், ஓசோன் அடுக்கு வந்துட்டு யூவி கதிர்களை, சரிங்களா, யூவி ரேஸ வந்துட்டு ஃபில்டர் பண்ணுது. இதனால ஏன் யூவி கதிர்கள் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, யூவி கதிர்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல், புரியுதுங்களா? நம்மளுடைய ஜீன்ஸுக்கும் ஹார்ம்ஃபுல். சோ அப்ப அதுல இருந்து நம்மள வந்து என்ன பண்ணுது? இந்த ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு பாதுகாக்கின்றது. ஓகேவா? சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது உயரம் அதிகரிக்க அதிகரிக்க டெம்பரேச்சர் என்ன ஆகுதுங்க? டெம்பரேச்சரும் அதிகரிக்குது. அதாவது வெப்பநிலையும் அதிகரிக்கின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பிளைட் பறக்கிறது, இது எல்லாமே எங்கன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிளைட் வந்துட்டு அது டேக் ஆஃப் எடுத்து மேல எந்த ஜோன்ல வந்துட்டு பறக்கும்னா இந்த பர்டிகுலர் ஜோன்ல தான் பறக்கும் பிளைட், ஜெட். ஏன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க எந்த விதமான விண்ட் பிரச்சனை இருக்காது. அந்த அளவுக்கு மேகங்களுக்கு மேலதான் பறக்கும். அப்ப அந்த மேகங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் ட்ரோபோஸ்பியர் ஆச்சே. அப்ப அதுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு, அதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அங்க வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸும் இருக்காது. அதுக்கு மேலதான் பிளைட்ஸ் வந்துட்டு பறக்கும். இதெல்லாம் படையெடுக்குல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். என்னங்க சார்? அது ஒவ்வொரு லேயருக்கு மாறுபடும். அதனாலதான் சொல்றேன். ட்ரோபோஸ்பியர்ல நான் இப்ப சொன்ன வரைக்கும் ட்ரோபோஸ்பியர்ல வந்துட்டு டெம்பரேச்சர் டிராப் டவுன் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். போக போக கம்மியாகும்னு பாத்திருக்கீங்களா? இல்ல, இங்க வந்து இந்த சினாரியோ தான் நடக்கும். ஓகேவா? அடுத்தது 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 மீசோஸ்பியர். சரிங்களா? அடுத்தது மீசோஸ்பியர். மீசோ அடுக்கு, மீசோஸ்பியர். மீசோஸ்பியரை பொறுத்தளவுக்கு இங்க இதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீசோஸ்பியர் வந்து until 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. until 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா
குறையுது, டெம்பரேச்சர் வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட -100°C வரைக்குமே போகும்னு சொல்றாங்க. -100°C வரைக்குமே போகும்னு சொல்றாங்க. அதனாலயே இந்த லேயருக்கு வந்து கோல்டஸ்ட் லேயர்னு பேரு. இது நம்ம 11th புக்ல தப்பா கொடுத்திருப்பாங்கப்பா. 11th புக்ல தப்பா கொடுத்திருப்பாங்க. எடிசன் ஏதாவது வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல, செக் பண்ணிக்கோங்க. பட் கோல்டஸ்ட் லேயர் எது அப்படின்னா அது மீசோஸ்பியர் தான், குளிரடுக்கு. ஓகே, குளிர் அடுக்கு. தென் ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் ட்ரோபோஸ்பியர் பார்த்தோம், அதுக்கு அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்தோம், அடுத்து மீசோஸ்பியர் பார்த்தோம். இப்போ ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும், அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரோபோபாஸ். ட்ரோபோபாஸ் ஒரு இடைவேளி. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் நடுவுல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அடுக்கு இருக்கு, அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டோபாஸ். ஸ்ட்ராட்டோ இடைவேளி. ஸ்ட்ராட்டோ இடைவேளை. நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? எஸ், ஓகேமா. அடுத்த லேயர். சோ அடுத்த லேயர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க குடுக்கல, அயனோஸ்பியர். சரிங்களா, அயனோஸ்பியர் நோட் பண்ணிக்கோங்க. அயனோஸ்பியர் அயனி அடுக்கு. எத்தனாவது அடுக்குமா இது? 4th. சரிங்களா, அயனி அடுக்கு. சரிங்களா, அயனோஸ்பியர். சோ அயனோஸ்பியர் அங்க வந்துட்டு ஏன் மெயினா வந்துட்டு அயான்ஸ் அயனி அப்படின்ற பேர் வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குப்பா. பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான் இருக்கு. பாசிட்டிவ் அயான் என்ன சொல்வாங்க? பாசிட்டிவ் அயான் என்ன சொல்வாங்க? எஸ், பாசிட்டிவ் அயான் என்ன சொல்வாங்கப்பா? என்னங்க புரியல நீங்க சொல்றது? ஆனயான் சொல்வாங்களா? ஷார். ஓகே, சோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னது? பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்டயான். பாத்துக்கோங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க, தெரியுதா? இப்ப கேட்டயான்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அதே சமயத்துல ஆனயான் அப்படிங்கிறது என்னப்பா? நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகேவா? சோ அப்ப இது கேட்டயான், இது ஆனயான். சரிங்களா, அதாவது நெகட்டிவ் வந்துட்டு ஆனயான், பாசிட்டிவ் வந்துட்டு கேட்டயான். ஓகேவா? சோ இப்ப இங்க நிறைய கேட்டயான் ஆனயான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்டயான் ஆனயான் வந்துட்டு இங்க இருக்கிறதுனால இப்ப நான் வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது நம்ம எர்த், ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு அடுத்தது மீசோஸ்பியர். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எர்த், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு லேயர் அது என்னதுப்பா? அயனோஸ்பியர். அயனோஸ்பியர்ல நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் நிறைய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எர்த்ல இருந்து வரக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ரேடியோ சிக்னல்ஸை அப்படியே அங்கிருந்து என்ன பண்ணி கொடுக்குது? திருப்பி எர்த்துக்கு அனுப்பி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப இது வந்துட்டு ரேடியோ வேவ்ஸை திருப்பி அனுப்பும், ரேடியோ கதிர்களை பூமிக்கு திரும்பி அனுப்பும். இதனால என்ன என்ன ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மொபைல் போன் ஒர்க் ஆகிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய டிவி ஒர்க் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஸ்டேஷன்ஸ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஒர்க் ஆகிறதா இருந்தாலும் சரி, இதனுடைய ஹெல்ப் மூலியமா தான் ஒர்க் ஆகுது. புரியுதோ? சோ இதனால கம்யூனிகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த பர்டிகுலர் லேயர். இதனுடைய ஹைட் பாத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஹைட் எழுதிக்கோங்க. இதனுடைய ஹைட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா until 400. until 400. ஓகேவா? until 400 அப்படிங்கிறது வரைக்குமே இருக்கிறது அயனோஸ்பியர் என்று அழைக்கப்படுகின்றது.
அதே மாதிரிதான் நம்ம பார்த்ததுதான் மீசோஸ்பியருக்கும் ஐனோஸ்பியருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பர்டிகுலர் கேப் வந்துட்டு மீசோபாஸ். மீசோபாஸ் இடைவேளி, சரிங்களா? மீசோபாஸ். இப்ப ஐனோஸ்பியர் இருக்கிறதுனால என்னென்ன பிளஸ் பாயிண்ட்? ஐனோஸ்பியர் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரேடியோ கதிர்களை வந்துட்டு திருப்பி டிரான்ஸ்மிட் பண்ணி பூமிக்கு அனுப்புது. இதனால வந்துட்டு தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் ஆகுது. மொபைல் போனு, இன்டர்நெட் சர்வீசஸ், டிவி பாக்குறதா இருந்தாலும் சரி, ப்ராட்காஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ரேடியோ சிக்னல்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இதுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுது. ஸோ கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லேயர் இந்த லேயரு. அண்ட் இன்னொரு விஷயமா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க அரோரா போரியாலிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரோரா போரியாலிஸ் எங்க தெரியும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நார்தன் ஹெமிஸ்பியர், நார்த் போல்ல. இது எங்க தெரியும்னா சவுத் போல்ல. அதாவது இது தென் துருவத்திலையும் இது வட துருவத்திலையும் தெரியும்னு சொல்றாங்க. ஆனா நடுவுல இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல இந்த அரோரா போரியாலிஸும் அரோரா ஆஸ்ட்ராலிஸும் தெரியாது. காரணம் பாத்துட்டீங்க அப்படின்னா சேம் அதே தான், கிராவிட்டி தான். ஏன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது வந்துட்டு ஜாஸ்தியா கான்சென்ட்ரேட்டடா எங்கதான் இருக்கு? எஸ், அதனுடைய போல் சைட்ல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. அதே போலதான் எல்லா லேயருமே கொஞ்சம் குவி மாதிரி இங்க இறங்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கடுத்து மீசோஸ்பியர் இப்படிதான் இறங்கும். புரியுதுங்களா? அதே போல ஐனோஸ்பியர் இங்க கொஞ்சம் நெருக்கமா காணப்படும். எங்க நெருக்கமா காணப்படுகின்றது? துருவங்கள் கிட்ட. இதனாலதான் நமக்கு வந்துட்டு பல்ஜா இருக்கிறது காரணமாவே நம்மளுக்கு தெரியாது இந்த அரோரா போரியாலிஸ் உருவாக்குறதோ அரோரா ஆஸ்ட்ராலிஸ் உருவாக்குறதோ நமக்கு தெரியாது. ஆனா இதுவே துருவத்துல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் துருவத்துல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அரோரா போரியாலிஸும் அரோரா ஆஸ்ட்ராலிஸும் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அரோரா போரியாலிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து லைட்ஸ், ஒரு மாதிரி வண்ணம் அதிகமா இருக்கக்கூடிய லைட், நார்தன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்தன் லைட்ஸ், வட ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு சதர்ன் லைட்ஸ் சொல்லுவாங்க, தென் ஒளி. நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன், எழுதிக்கோங்க. லெட் மீ ஷோ த பிக்சர். இது நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா தெரியுது இல்ல, அதான் விஷயம். எழுதியாச்சா? என்னதுங்க? ஸ்டார்ஸ் இல்ல, இது ஒரு லைட் மாதிரி இருக்கும். காமிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், டன். எழுதியாச்சாப்பா? ஓகே, லெட் மீ ஷோ. Stargazers, this is the ultimate light show. Auroras are normally only seen in polar latitude, which is why they're often labeled as north. தெரியுதா? ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர்ல, வயலட் கலர்ல, பர்பிள் கலர்ல அப்படியே வானத்துல அப்படியே அந்த லைட் தெரியும். இது நம்மளுடைய டிராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா, இந்தியா, கல்ஃப் கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவுடைய சென்டர் பாயிண்டா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா கென்யா, அங்கெல்லாம் தெரியாது. ஓகேவா? வெனின்ஸ்லா பகுதி, வெனின்ஸ்லா எங்க இருக்கு, சவுத் அமெரிக்கா பகுதிகள் எல்லாம் தெரியாது. எங்க தெரியும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நார்வே, ஸ்வீடன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஐஸ்லாண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க தெரியும். அங்க வந்துட்டு இந்த அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ் தெரியும். In the central New South Wales city of Dubbo, auroras happen when charged particles from the sun interact with Earth's magnetic field. The southern lights, or aurora australis, are usually photographed from Antarctica or parts of Tasmania. The dancing lights are being spotted over a greater area right now because the solar cycle isn't. Okay, புரிஞ்சுச்சாப்பா? இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்துட்டு நல்ல வண்ணமூட்டும் அழகா அப்படி கலர்ஃபுல்லா வந்து வானத்துல தெரியும். சரிங்களா? இதுதான் அரோரா போரியாலிஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு அரோரா ஆஸ்ட்ராலிஸ். அவங்க பேசுறது கேட்டுச்சா உங்களுக்கு?
கேட்டுச்சா? ஓகே, நோ ப்ராப்ளம். சரிப்பா, ஓகே. ஸோ இதுதான் அயனி அடுக்குல இருக்கக்கூடிய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தெர்மோஸ்பியர். அழிச்சிடலாம்ல? ஸோ இது கேட்பாங்க, அரோரா போரியாலிஸ் வந்து நார்தன் போர்ல தெரியும், அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் எங்க தெரியும்? ஆஸ்திரேலியா எங்க இருக்கு? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டன்? ஓகேப்பா. நெக்ஸ்ட் தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியருடைய ஹைட் எழுதிக்கோங்க. தெர்மோஸ்பியருடைய ஹைட் அன்டில் வெப்ப அடுக்குப்பா தமிழ்ல. தெர்மோஸ்பியருடைய ஹைட் அன்டில் 500 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகேவா? 500 கிலோமீட்டர் வரைக்குமே தெர்மோஸ்பியர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அயனோஸ்பியருக்கும் தெர்மோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்னன்னா அயனோபாஸ். அயனோபாஸ் இடைவேளி, அதாவது அயனி இடைவேளி. அயனோஸ்பியர்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உயரம் மேலே செல்ல சாரி தெர்மோஸ்பியரை பொறுத்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உயரம் மேலே செல்ல என்ன ஆகும்? டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அயனோஸ்பியர்ல இதே கணக்கு தான். எழுதல என்ன எழுதிக்கோங்க. அயனோஸ்பியர்லயும் ஆல்டிடியூட் மேல போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகே, டன்? ஓகே டன். அடுத்தது எக்ஸோஸ்பியர். அடுத்தது எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியரை பொறுத்தளவுக்கு இது வந்து வெளி அடுக்குப்பா, வெளி அடுக்கு. எக்ஸோஸ்பியர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெர்மோஸ்பியர்ல இருந்து அப்புறம் மேல, அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அப்பால், 700 எடுத்துக்கலாம், அதுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் என்னன்னு சொல்லப்படுது? எக்ஸோஸ்பியர்னு சொல்லப்படுது. இங்கேயும் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக, அதாவது ஆல்டிடியூட் அப்படின்னா ஆல்டிடியூட் இதான் ஸ்பெல்லிங், ஆல்டிடியூட்னா உயரம். ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சரும் படு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோஸ்பியர் நத்திங் பட் வேற என்ன சொல்லுவாங்க? இதுதான் ஸ்பேஸ், விண்வெளி. விண்வெளி. விண்வெளிய வேக்யூமா இருக்கிறதுனால, வெற்றிடமா இருக்கிறதுனால நம்மளால என்ன உணர முடியாது? டெம்பரேச்சரை உணர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. சரிங்களா? இதுதான் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னதுப்பா? லேயர். லேயர். ஆமாங்க, அது அட்மாஸ்பியர்ல தான் வரும். ஆஃப்டர் அந்த பகுதி தான் வந்துட்டு, அதாவது எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வராங்க. இதுல இருந்து உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு, அப்போ கிட்டத்தட்ட இதனுடைய பாதி பகுதி இல்லைன்னா இதனுடைய கால் பகுதியில இருந்து உங்களுக்கு அட்மாஸ்பியருடைய லேயர் எல்லாம் முடிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? ஓகே, அடுத்ததுப்பா, அடுத்தது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா the factors affecting the climate. the factors affecting the climate என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க ஹெட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. factors affecting the climate. இப்ப பாருங்க, தமிழ்ல படிக்கிறேன். அச்சம் பரவல், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவ காற்று, நிலத்தோற்றம்,
ஜெட் காற்றோட்டங்கள் போன்றவை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளாகும். கவனிங்க, climate of India is affected by the factors of latitude, distance from the sea, monsoon, wind, relief features and jet streams. So என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த காரணிகள் என்னென்ன? latitude, just a moment பா, தெரியுதுல்ல? நீங்க ஜூம் பண்ணா தெரியுதாப்பா? ஓகே. சோ என்னென்ன சொல்றாங்க? latitude, distance from the sea, அடுத்தது மான்சூன் விண்ட், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கியமான காரணிகள், அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல எங்க இருக்கு, ஐ மீன் சாரி, இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம், டீடைல்டா நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ இப்ப இது எப்படி நம்மளோட இந்தியாவுடைய கால்நிலையை வந்துட்டு நிர்ணயிக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தமிழ்ல அச்சங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அச்சரேகை இருக்குல்லப்பா, அதத்தான் அச்சங்கள் அப்படிங்கிறாங்க. அச்சரேகை தான் என்னன்னு சொல்றாங்க? அச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க, சோ இப்ப இது நம்ம இந்தியா. ரஃப் டயக்ராம் வரைகிறேன். ஓகே. இப்ப பாருங்க, நம்ம இந்தியா அப்படிங்கிறது இங்க இருந்து இது வரைக்குமே, நீங்க இப்ப அந்தமான் அண்ட் நிக்கோபார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரும்பா. சோ இது லட்சத்தீவு, இது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, அதாவது நம்ம கன்னியாகுமரி டிப் பாயிண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. இது ஸ்ரீலங்கா, நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப நம்மளுடைய அச்சங்கள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய அச்சங்கள். அச்சங்கள்னு என்னது? லாட்டிடியூட். சோ அப்ப கிட்டத்தட்ட 8 டிகிரில இருந்து கிட்டத்தட்ட 37 வரைக்குமே எக்ஸ்டென்ஷனா இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இங்க நான் குட்டியூண்டு இங்க நம்மளுடைய எர்த் வரைபடம் வரைகிறேன். இப்ப ஈக்குவேட்டர்ல அப்படிங்கிற பகுதி, இந்த நடுவுல இருக்கிறது ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல இருந்து அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும். கேன்சர்னு என்ன? கடகரேகை. அதே மாதிரி மகர ரேகை. மகர ரேகை என்னப்பா? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதெல்லாம் தானே அச்சங்கள், லாட்டிடியூட். இப்போ பூமியில இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து அதிகமான வெப்பத்தை வாங்கக்கூடிய பகுதிகளே இவங்க தான். ஓகேவா? இப்ப சன்ரைஸ் அதிகமா இவங்க மேல விழுகுறாங்க. அதனாலயே இந்த பகுதி வந்து என்னவா இருக்கு? ஜாஸ்தியா ஹீட் ஆகுது. ஓகேவா? இப்ப நம்மளோட இந்தியாவில அந்த பகுதி எது வரைக்கும் சிச்சுவேட்டட் ஆயிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 23.5 இது வரைக்கும் இருக்கு. இதான பக்கம் நம்மளோட டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. அப்போ அன்டில் இப்ப நீங்க அந்தமான நிக்கோபார் எடுத்துக்கலாம், லட்சத்தீவு எடுத்துக்கலாம், நம்மளுடைய தமிழ்நாடு எடுத்துக்கலாம், கேரளா எடுத்துக்கலாம், இங்க வேற யார் இருக்கா? கோவா எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம், ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கலாம், தெலுங்கானா எடுத்துக்கலாம், ஒடிசா எடுத்துக்கலாம், அண்ட் குஜராத் பகுதிகள் எடுத்துக்கலாம், மகாராஷ்டிரா பகுதிகள் எடுத்துக்கலாம், மத்திய பிரதேஷ் பகுதிகள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகள், சில பகுதிகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த பகுதிகளெல்லாம் அதிகமா ஹீட்டா தான் காணப்படும். அதுவும் நம்ம இப்பவே பாத்தீங்கன்னாலே இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஹீட் அதிகமா இருக்கா? இப்ப என்ன, இன்னைக்கு என்ன மாசம்? இந்த மாசம் என்ன மாசம் கடந்துட்டு இருக்கோம்? டுடே மார்ச் 15th இல்ல? மார்ச் 15th நல்லா ஹீட் அதிகமா இருக்கிறது அப்படிங்கறது உணர்றீங்க இல்லையா? வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா சூரியனுடைய கதிர்கள், அதாவது வெர்டிகல் சன்ரைஸ் சொல்லுவாங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் என்ன சொல்லலாம்னா வெர்டிகல சூரியனின் செங்குத்து கதிர்கள். சூரியனின் செங்குத்து கதிர்கள், இதை நீங்க சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்பப்ப நான் இதை சொல்லிட்டே இருப்பேன். சோ இப்ப இந்த வெர்டிகல் சன்ரைஸ் வந்துட்டு அன்டில் எது வரைக்கும் தான் விழுகும்னு சொல்றாங்க? இந்த கேன்சர் வரைக்கும் தான் இந்த வெர்டிகல் சன்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எது வரைக்கும் போகும்னு சொல்றாங்க? கேப்ரிகான், மகர ரேகை வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இன்னும் மேலெல்லாம் போகிறப்ப அங்கெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்கா போயிடுமா? சூரியனுடைய கதிர்கள் இப்படி ஸ்லாண்டிங்கா போயிடுமா? ஸ்லாண்டிங்னா என்னது? சாய்வா போயிடுமா? அப்ப நமக்கெல்லாம் தான் அதிகமான ஹீட்டை வந்துட்டு சூரியன் கொடுக்குறாரு. ஓகேவா? புரிஞ்சுதா?
அப்ப அதுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமான என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? அதுதான் இந்த லாட்டிடியூட வச்சு சொல்ல வராங்க. சோ அப்ப இது வந்து நம்மளோட இந்திய காலநிலையை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுமா, தீர்மானிக்குமா? கண்டிப்பா தீர்மானிக்கும் தானே, ஆமாவா இல்லையா? காஷ்மீர்ல சினாரியோவே வேற மாதிரி இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல விஷயமே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், இங்க ராஜஸ்தான் இருக்காங்க. அவங்க என்னமோ வந்துட்டு மேல பகுதியில தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்க எந்த விதமான வெஜிடேஷன் இல்ல, இயற்கை தாவரங்கள் அங்க அதிகமா இல்ல, ஃபுல்லா டெசர்ட்டா இருக்கிறதுனால அவங்களும் ஹீட்டா தான் இருப்பாங்க. பக்கத்துல யூபி போய்க்கலாம், டெல்லி போய்க்கலாம், பீகார் போய்க்கலாம். இப்ப இவங்க எல்லாம் வந்து வின்டர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும்பா. நீங்க நியூஸ்ல எல்லாம் நிறைய நீங்க பாக்கலாம். வின்டர் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அதுக்கும் நான் காரணம் சொல்றேன். இதெல்லாமே நம்ம இந்தியாவுடைய காலநிலையை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க, அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? லாட்டிடியூட் அஃபெக்ட் பண்ணுதா? எஸ், இட் இஸ் அஃபெக்டிங். புரியலன்னா கேட்டுருங்க, சரியா? ஓகேவா? ஓகே. சோ இதுதான் நம்மளுடைய அச்சங்கள் இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட். சோ என்ன கொடுத்திருக்காங்க? சோ லாட்டிடியூட் வந்துட்டு எதுல இருந்து எது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் இங்க சொல்லியிருந்திருக்காங்க. they have said. அப்புறம் tropic of cancer divides the country into two equal halves are located to the south of the tropic of cancer experience high temperature and no severe cold season throughout the year, whereas the areas of the north of this parallel enjoy subtropical climate அப்படின்னு சொல்றாங்க. so subtropical climate, what is subtropical climate அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எஸ், அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மித வெப்ப காலநிலையை, அதுதான் சப்டிராபிக்கல், சரிங்களா? மித வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். Here summer temperature rises above 40 degrees Celsius and it's also and it is close to freezing point during winter. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் ஜாஸ்தியான வின்டர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்ப சப்டிராபிக்கல் கிளைமேட்டை பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இந்த டயக்ராம் பாத்துட்டீங்க இல்லையா? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியா பேஸ் பண்ணி தானே பாத்துட்டு இருக்கோம். இப்ப இது வந்து ஈக்குவேட்டர்ப்பா, இது வந்துட்டு கேன்சர்ப்பா. கேன்சருடைய ரேகை என்ன, லாட்டிடியூட் எக்ஸ்டென்ஷன் என்ன, 23.5. இதுவும் 23.5 டிகிரி. ஓகேவா? என்ன, இது வந்துட்டு நார்த், இது வந்துட்டு சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத்தா இருந்தா அது கேப்ரிகான் மகர ரேகை, நார்த்தா இருந்து அது வந்துட்டு கடகரேகை கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு புக் டேட்டால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கேப்ரிகான்ல இருந்து கேன்சருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து டொராய்டு ஜோன் சொல்றாங்க. இது எழுதிக்கோங்கப்பா, இது புக்ல இருக்காது. டொராய்டு ஜோன் சொல்றாங்க. டொராய்டு அப்படின்னா வெப்பமண்டலம், தமிழ் அதுக்கு பேரு வெப்பமண்டலம். என்ன மேடம் நீங்க இதுலயும் அப்படிதான் சொன்னீங்க, அட்மாஸ்பியர்லயும் அப்படிதான் சொன்னீங்க, இங்கேயும் அப்படிதான் சொல்றீங்கன்னா, this is based on latitude. this is based on latitude. latitudeனா அட்சரேகையின் அடிப்படையில் இது வெப்பமண்டலம். ஏன் வெப்பமண்டலம்? ஏன்னா இங்க சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுகுது, அதான் விஎஸ்ஆர், வெர்டிகல் சன்ரைஸ். அடுத்தது இந்த பர்டிகுலர் கேன்சர்ல இருந்து டுவர்ட்ஸ் ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும், ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஆர்டிக் வட்டம். என்ன இதனுடைய எக்ஸ்டென்ஷனா 66.5 டிகிரி. கீழே பாருங்க, அதுவே அண்டார்டிக் சர்க்கிள் சொல்லுவாங்க, 66.5 டிகிரி சவுத், இது நார்த். புரியுதுங்களா? இப்ப இது வரைக்குமே இந்த பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே டெம்பரேட் ஜோன்ஸ் சொல்லுவாங்க, மித வெப்ப மண்டலம். இதுதான் அங்க சப்டிராபிக்கல் கிளைமேட் கொடுத்திருக்காங்க. டிராபிக்கல், இது டிராபிக்கல் தானமா? டிராபிக்கலுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னது? சப். சோ சப்டிராபிக்கல் கிளைமேட் சொல்றாங்க. மித வெப்ப மண்டல மித வெப்ப காலநிலை, சப்டிராபிக்கல் கிளைமேட். இதுவே 66.5 டிகிரில இருந்து 90க்கு போய்க்கோங்க, டுவர்ட்ஸ் 90 டிகிரி. இங்கேயும் 90 டிகிரிக்கு போய்க்கோங்க. அங்க எப்படி இருக்கும்? ஃப்ரீஸா இருக்கும், எல்லாமே ஐஸ் கட்டியா இருக்கும். ஆர்டிக் பகுதியும் அண்டார்டிக் பகுதியும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ஃப்ரிட்ஜ் ஜோன் சொல்றாங்க, குளிர் மண்டலம். எழுதிட்டீங்களா?
இந்த பிக்சர் போட்டு வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலும் பெஸ்டா இருக்கும். இந்த பிக்சர் போட்டு வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் பெஸ்டா இருக்கும். இப்ப புரிஞ்சுச்சா? லாட்டிடியூட் வந்துட்டு கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இப்ப நம்ம வேர்ல்டு லெவல்ல பாத்துட்டோம் இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதாப்பா? எஸ்பா. So coming back to book. ஓகே, இப்போ அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜாஸ்தியான நம்மளுக்கு விண்டர்லாம் ரொம்ப குளிரா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. புரியுதா? எங்க நார்தன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு ஜாஸ்தி குளிராவே இருக்கு. நார்தன் ஹெமிஸ்பியர்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவு சொல்ல வராங்க. இந்தியா இப்ப இந்த இடத்துல எல்லாம் அதிகமான குளிரா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த இடத்த இந்தியாவுடைய நார்த் இந்தியாவை சொல்ல வராங்க. ஓகே, டன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் காரணி என்ன கொடுத்திருக்காங்க? உயரம், ஆல்டிடியூட். ஓகே, ஆல்டிடியூட். சரி, இங்க கவனிங்க. altitude. When the altitude increases, the temperature decreases. The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. It is called normal lapse rate. It is called normal lapse rate. தமிழ்ல பாருங்க, புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு இயல்பு வெப்ப வீழ்ச்சி, அதுதான் என்னது? நார்மல் லாப்ஸ் ரேட். சரிங்களா? இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேவா? நம்ம பார்த்ததுதான், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். ஓகேவா? முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் தான். சோ அப்ப என்ன சொல்றாங்க? ஆல்டிடியூட்ல என்ன விஷயம் இருக்கு? இப்ப நம்ம பார்த்துட்டோம். லாட்டிடியூட் விஷயத்துல நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாட்டிடியூட் விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆல்டிடியூட்ல என்னப்பா? ஆல்டிடியூட்ல என்ன இருக்கு? உயரத்துல என்ன இருக்கு? இப்பதான் பார்த்தோம். உயரம் மேல செல்ல செல்ல என்ன ஆகும்? இது எல்லாமே ட்ரோபோஸ்பியருக்குள்ளதான். அதை ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ உயரம் மேலே செல்ல செல்ல அப்போ ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு குறையுதுன்னு சொல்றாங்க? 6.5 டிகிரி செல்சியஸ் கீழே டெம்பரேச்சர் குறையுதுன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு கொடுத்த டேட்டா என்னப்பா? ட்ரோபோஸ்பியர் லெவல்ல ஃபார் எவ்ரி 165 மீட்டருக்கும் எவ்வளவு டிராப் டவுன் ஆகுதுன்னு சொன்ன? 1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு டிராப் டவுன். எல்லாமே சரியான சேம் கணக்கு தான், அதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், ஊட்டி குளிர்ச்சியா இருக்கா? கொடைக்கானல் இருக்கா? குளிர்ச்சியா இருக்கா? வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச சில மலை. ஏற்காடா? ஏற்காடுமா? கொஞ்சம் நார்த்து போங்க. ஹிமாலயாஸ்ல சொல்லுங்க. டார்ஜிலிங்? டார்ஜிலிங் ஹிமாலயாஸ்ல தானே இருக்கு. ஷிம்லா? எவரெஸ்ட்? நம்ம பார்த்த லடாக்? எல்லாமே குளிர்ச்சியா இருக்காப்பா? காரணம் என்ன? ட்ரோபோஸ்பியர் லெவலுக்குள்ள மேல போக போக என்ன ஆகுது? டிராப் டவுன் ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த காரணி. அடுத்த காரணி என்னது? கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு. ஓகேவா? கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. ஸோ சீக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்குறப்போ, எந்த கிளைமேட் ரொம்ப நல்ல கிளைமேட் அப்படின்னு சொல்வீங்க? உங்ககிட்ட கேக்குறாங்க. இப்போ ஒரு
இதா சொல்றாங்க. எந்த கிளைமேட் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச கிளைமேட் அப்படின்னு சொல்லுவீங்க? சரி, கோயம்புத்தூர் கிளைமேட் பிடிக்குமா, சென்னை கிளைமேட் பிடிக்குமா? கோயம்புத்தூர். என்ன காரணம்ப்பா? ஓவர் ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படியா? அந்த மாதிரியா? இஸ் இட் சோ? இதுக்கு நான் கண்டென்ட் நான் புக்ல படிக்க மாட்டேன், நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிடுவேன். அப்படியாப்பா? எல்லாருமே அந்த மாதிரிதான் ஃபீல் பண்றீங்களா? ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு கோயம்புத்தூர், இன்னொன்னு என்னப்பா எடுத்திருக்கோம், சென்னை எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இப்போ கோயம்புத்தூர் சென்னை, இப்ப கோயம்புத்தூர் இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் தமிழ்நாடு வரைபடம் மட்டும் வரைகிறேன். இங்க சென்னை இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கேரளா, ஸோ பாலக்காடு கேப். ஸோ இந்த இடத்துல கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு. இப்ப கோயம்புத்தூர் வந்து பிளாட்டியூவா? பிளாட்டியூ, வாட் இஸ் பிளாட்டியூ? பீடபூமி. அதாவது ஒண்ணும் இல்ல, இட் இஸ் அ ஹைலாண்ட் ஏரியா. உயரம் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆல்டிடியூட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ ஹைலாண்ட் ஏரியா. ஏன்னா இது வந்துட்டு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் வந்துட்டு எந்த பிளாட்டியோடைய பார்ட்? தக்கான பீடபூமியோடைய ஒரு பகுதி, டெக்கான் பிளாட்டியோடைய ஒரு பகுதி. ஸோ கோயம்புத்தூருடைய ஹைட் நான் சிபிஇன்னு போடுறேன். அதனுடைய ஹைட் ஆல்டிடியூட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மீட்டர் பிளஸ்ல இருக்கு. சென்னையுடைய ஹைட், இதனுடைய ஆல்டிடியூட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 6 மீட்டர். எவ்வளவு இருக்குப்பா? 6 மீட்டர். அதுவும் இல்லாம சென்னை பக்கத்துல என்ன இருக்கு? கடல் இருக்கு. நமக்கு கடல் இருக்கா? ஐ மீன் கோயம்புத்தூர்ல கடல் இருக்கா? நோ. நோ, ரைட்? ஓகே. இப்போ ஆனா மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா எந்த கிளைமேட் ரொம்ப நல்ல கிளைமேட், எந்த வெதர் ரொம்ப நல்ல வெதர் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆப்வியஸா கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. அதுக்கு சில காரணம் இருக்கு. இப்போ ஒருத்தர் கூட சொன்னீங்க மாடரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. மாடரேட்னு என்னதுப்பா? ஒரு எப்படி சொல்லலாம், இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம, ரொம்ப குளிரும் இல்ல, ரொம்ப கோல்டும் இல்ல, ரொம்ப ஹீட்டும் இல்ல, ஒரு மாதிரி நல்ல தங்குற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட், ஒரு வெதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா சென்னை வந்து கொஞ்சம் ஹீட்டான ஏரியா, கண்டிப்பா ஹீட்டான ஏரியா. ஏன் ஹீட்டான ஏரியா அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு விளக்குறேன். காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னை வந்துட்டு அந்த மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் அந்த மீன் சி லெவல் வச்சுதான் இதனுடைய ஹைட் நம்ம இங்க வந்து போட்டிருக்கோம். 400 மீட்டர் பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 444, கிட்டத்தட்ட 444 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். செக் பண்ணிக்கோங்க, நெட்ல விக்கிபீடியால செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க மீன் சி லெவல் எம்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் சி லெவல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சி எந்த ஒரு கட்டத்துல இருக்கோ, அந்த கடல் தண்ணி எங்க இருக்கோ அதே ஈக்குவல் ஏரியால தான் சென்னையும் சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் வந்துட்டு இப்போ ஃபிளட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சென்னை ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். கோயம்புத்தூர் வந்துட்டு சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடும். ஏன்னா இங்க மழை பெய்யுது, கன்சிடர் இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் கீழே ஹைட்ல இருக்கிறதுனால கீழே என்ன ஆயிடும்பா, ஒன்னா மண்ணுக்குள்ள போயிடும், இல்லைன்னா அது வலிஞ்சு கீழே போயிடும். ஓகேவா? ஆனா சென்னையில அப்படி பாசிபிலிட்டியே இல்லை. அதனாலதான் சென்னை வந்து ஜாஸ்தியா ஃபிளட் ஆகிறதுக்கு காரணம். ஏன்னா பக்கத்திலே கடல் இருக்கு இல்லையா? சோ இங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீக்கு நம்ம வருவோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீல என்ன சொல்ல வராங்க, என்ன கடலில் இருந்து தூரம் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்டு தான்ப்பா காரணம். நம்மளுக்கு ஹைட்டு தான் வந்துட்டு நம்மளுடைய வெதர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா டெம்பரேச்சர் குறையும்ல, டெம்பரேச்சர் குறையுமா குறையாதாப்பா? 400 மீட்டர் பிளஸ்ல இருக்கும். அப்போ 165 மீட்டருக்குமே எவ்வளவு டிகிரி டிராப் டவுன் ஆகும்னு பார்த்தோம்? 1 டிகிரி. அப்போ 1 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்போ 400க்கு அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு குறையும்? கிட்டத்தட்ட ஒரு 2.5 டிகிரி செல்சியஸ் குறையுது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்சிடரேஷன் இங்க வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து ஒரு 28 இல்லைன்னா 27 இருக்கும் கோயம்புத்தூர்ல. புரியுதுங்களா? புரியுதாப்பா? 28 இல்லைன்னா 27 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். காரணம் என்ன, நம்ம ஹைட்ல இருக்கோம். இதனாலதான் கோயம்புத்தூர் கிளைமேட் நல்லா இருக்கு. புரியுதா? ஆனா நீங்க சொன்ன அந்த மாடரேட்டுக்கு நான் வர்றேன். மாடரேட் கிளைமேட் யாருக்கு இருக்குன்னா சென்னைக்கு தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூர் கிடையாது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இந்த மார்ச் டயத்துல ஹீட் அதிகமா இருக்கு, ஆனா சென்னையில இல்ல. காரணம் என்ன? காரணம் சி தான், கடல் தான். ஏன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடல் வந்து பக்கத்திலே சிச்சுவேட்டடா இருக்கிறதுனால இவங்களும் ஹீட் ஆவாங்கப்பா. இப்ப நான் இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் புது டயக்ராம் நான் வரைகிறேன். இது புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே, நான் ரப் பண்ணிடலாம்ல? எஸ், ஓகே, நான் ரப் பண்றேன். ஓகே, கவனி. இப்போ திஸ் இஸ் சென்னை, இது வந்து கோயம்புத்தூர். இப்போ இங்க என்னன்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு கடல் இருக்கு, ஓகேவா? இங்க வந்து கடல் இருக்கு. இந்த ரெட் கலர் லைன் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாட்டிடியூட். இப்போ சூரியனுடைய வெப்பம் இந்த எல்லா ஏரியாவுக்கும் ஒரே மாதிரி தானப்பா வெப்பம் கொடுக்கும். லேண்டு, இது அரபிக்கடல், இது பே ஆஃப் பெங்கால், எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தானப்பா வெப்பம் கொடுக்கும். கொடுக்குமா இல்லையா? சோ இப்போ நீங்க நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது லேண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு வெறும் பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? வெறும் பாத்திரமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது இந்த கடல் பகுதி வந்து நம்ம தண்ணியோட பாத்திரம், சரியா? அதாவது ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி இருக்கிறது வந்து இந்த ஏரியா, அதாவது சி ஏரியா. இது வந்து வெறும் பாத்திரம், லேண்ட் வந்து வெறும் பாத்திரம். இப்ப கேஸ்ல ரெண்டுமே அட் அ டைத்துல நீங்க ஹீட் ஒரே அளவான ஹீட்டை கொடுக்குறீங்க, எது சீக்கிரம் சூடாகும்? பதில் வெறும் பாத்திரம் சீக்கிரம் சூடாயிடுமா? சரி, ஓகே. நான் வெறும் பாத்திரம் வந்துட்டு நான் இந்த கலர்ல பச்சை கலர்ல வரைஞ்சிடுறேன். ஸோ வெறும் பாத்திரம் என்னன்றீங்க அப்படின்னா வெறும் பாத்திரம் சீக்கிரம் சூடாயிடும், ஓகேவா? ஓகே, சீக்கிரம் சூடாயிடுச்சு. அதே சமயத்துல தண்ணியோட இருக்கிற பாத்திரம் சீக்கிரம் சூடாகுமா? டைம் எடுத்துக்குள்ளையா? டைம் எடுத்துக்குமா? எடுத்துக்காதா? ஸோ இப்போ இங்க வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் சூடாகுது. ஸோ கம்பேர் பண்றப்போ அட் அ டைத்துல ஒரே லாட்டிடியூட்ல ஒரே விதமான ஹீட் தான் சன்லைட் கொடுக்குறாங்க, ஐ மீன் சன்ரைஸ் வந்துட்டு விழுகுது. ஆனா கம்பேர் பண்றப்ப இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்காங்க, புரியுதோ? கம்பேர் பண்றப்ப இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்காங்க. இப்போ இந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷரையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன் இங்க ப்ரெஷர் வர்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இது நம்மளுடைய கிரஸ்ட் பகுதி, ஓகேவா? இப்ப இந்த கிரஸ்ட்ல இங்க அங்க மழை பெஞ்சு தண்ணி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிரஸ்ட்னா என்ன? நம்ம இப்ப வாழக்கூடிய பகுதி தான், சரிங்களா? இப்ப யாரெல்லாம் அவங்க வீட்டுல நீங்க தங்கிட்டு இருக்கீங்களோ, கீழே இப்ப மாடியில் தங்கிட்டு இருக்கீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கீழே நம்மளுடைய நிலப்பகுதி வரும் இல்லையா, ரோடெல்லாம் வருது இல்லையா, அது கிரஸ்ட் பகுதி தான். இப்ப இங்க தண்ணி நிக்குது. அடுத்த நாள் அடிக்கக்கூடிய வெப்பத்தினால, அதாவது வெயில்னால என்ன ஆயிடுது? இது எல்லாமே என்ன ஆயிடுது? ஆவியா மேல போயிடுச்சு, புரியுதாப்பா? அப்ப இது என்ன ஆயிடும்? ட்ரெயின் ஆயிடும் இல்லையா, காணாம போயிடும் இல்லையா? சிலது மண்ணு உறிஞ்சுக்கும், சிலது என்ன ஆயிடும்? மேல அப்படியே ஆவியா போயிடும் இல்லையா? இப்ப இந்த ஆவியா போயிடுச்சு அப்படின்னா இங்க பிரஷர் எப்படிப்பா இருக்கும்? வாட் வில் பி த பிரஷர்? அந்த கிரவுண்ட் லெவல்ல பிரஷர் எப்படி இருக்கும்? இனிஷியலா இருந்ததுக்கு சொல்லுங்க. இல்ல எனக்கு கேட்கல, புரியல. அதிகமா இருக்கும்ன்றீங்களா? சரி, ஓகே. இப்போ இங்க வந்துட்டு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு 100 மாலிகூல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இங்க இந்த கிரவுண்ட் சீல் ஐ மீன் கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் 100 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீட் படுறாங்க. யாரு? சூரியனுடைய வெப்பம் கிடைக்குது. படுறப்போ ஒரு பொருள் மேல, இப்போ அது வந்து ஒரு ஏர் பார்ட்டிகலாவும் இருக்கட்டும், அது வந்து ஒரு வாட்டர் பார்ட்டிகலாவும் இருக்கட்டும், அது லிக்விட் பார்ட்டிகலாவும் இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு சாலிட் பார்ட்டிகலாவும் இருக்கட்டும். நம்ம இப்ப இனிஷியலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாடியும் ஒரு ஏர் பார்ட்டிகலும் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அதை ஹீட் கொடுக்குறீங்க, ஓகேவா? அதாவது நம்ம சூரியன் வெப்பம் படுது, ஓகேவா? சூரியனுடைய வெப்பம் வந்துட்டு படுது, இந்த பார்ட்டிகல் மேல படுது, இந்த தண்ணி மேல படுது. அப்ப தண்ணி என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுமா இல்ல அது வந்துட்டு சுருங்குமா? என்ன ஆகும்? ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? ஆகுமா இல்லையாப்பா? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்தடுத்து நான் சொல்றது புரியும். இந்த புரியலன்னா கேட்டுருங்க. புரியுதோ? மத்தவங்களுக்கு புரியுதுலப்பா? சோ அப்ப அந்த வாட்டர் பார்ட்டிகல் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் வாட்டர் வேப்பர், புரியுதா? அவங்க வந்து டென்சிட்டி கம்மி ஆயிட்டாங்க, ஆனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆமாவா?
வால்யூம்னா என்ன, பருமன் அதிகமாயிடுச்சு, ஆனா அதனுடைய டென்சிட்டி என்ன ஆயிடுச்சு, டென்சிட்டி அடர்த்தி வந்துட்டு குறைந்து விட்டது, பருமன் அதிகரிச்சிருச்சு, ஆனா டென்சிட்டி அடர்த்தி வந்துட்டு குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆவாங்க, மேலதானே போவாங்க, மேலதானே போவாங்க, இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் லெவல்ல அவங்க இருக்கவே மாட்டாங்க இல்லையா. அந்த 100 மாலிகுல் அப்படின்னு இருந்த அந்த மாலிகுல்ஸ் இப்ப ஹீட் பட்டு பட்டு என்ன ஆயிடுச்சு, சூரியனுடைய கதிர்கள் அதிகமா பட்டு பட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க, எல்லாம் மேல ஆவியா போயிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட இப்ப இங்க 20 பார்ட்டிகல்ஸ் தான் இருக்காங்க, 20 மாலிகுல்ஸ் 20 பார்ட்டிகல்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா, மத்ததெல்லாம் எங்க போயிட்டாங்க, மேல போயிட்டாங்க, மேல போயிட்டாங்க. ட்ரோபோஸ்பியர்ல தான் இருக்காங்க, ஆனா அப்பர் ட்ரோபோஸ்பியர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, மிடில் இருந்தா அப்பர் ட்ரோபோஸ்பியர்ல இருக்காங்க, லோவர் ட்ரோபோஸ்பியர் லெவல்ல இல்ல. ஓகேவா, அப்போ இங்க வந்துட்டு பிரஷர் எப்படி இருக்கு, இப்ப பிரஷர் எப்படி இருக்கு, இப்ப சொல்லுங்க. ஆட்கள் அதிகமா இருந்தா பிரஷர் அதிகமா இருக்கும், ஆட்கள் குறைவா இருந்தா சொல்லுங்க. ஃபில் ஆகுங்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறேன், டியூ டு கன்வெக்ஷன், கன்வெக்ஷன்னால அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, வரேன் உங்களுடைய உங்களுடைய பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னாப்பா, கீழே இருக்க அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. எவ்வளவா குறைஞ்சிருச்சு, 20 குறைஞ்சிருச்சு, 100ல இருந்து 20 குறைஞ்சிருச்சு. சோ இப்படி மாலிகூல்ஸோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு, அதனுடைய செறிவு வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. சோ அப்ப இங்க வந்துட்டு பிரஷர் கம்மி ஆயிடுச்சா, ஹீட் ஆனா எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அங்க ஜாஸ்தியா இருக்கு, பிரஷர் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இது எதனால நடந்துச்சு, டெம்பரேச்சர் ஹீட்னால ஆயிடுச்சு. சோ இதனால சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கும் இங்க ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. சோ வாட் அபவுட் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரஷர் அப்படின்னு பாக்குறப்போ, when temperature increases pressure வந்து என்ன ஆகும்னு சொல்றாங்க, டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. this is atmospheric level. அதாவது ஒரு காற்று மண்டலத்தை நாம் எடுக்கும் பொழுது வெப்பத்துடன் நம்ம வந்துட்டு அழுத்தத்தை நம்ம வந்துட்டு கணக்கீடு பண்ணணும் அப்படின்னா, ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமானது என்னாகின்றது, குறைகின்றதுன்னு சொல்றாங்க. சரியா, தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்த்தகவில் அமைந்திருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், புரியுதோ? திஸ் இஸ் சயின்ஸ், பிசிக்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் போகும், ஆனா புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், அடுத்தடுத்து பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஓகேவாமா? சோ அப்போ இங்க கவனிங்க, அடுத்த பாயிண்ட். சோ இப்போ இங்க டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்ப பிரஷர் என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. இந்த கம்மியாகிற பிரஷரை தான் லோ பிரஷர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தாழ்வழுத்தம். நீங்க நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க ஒரு தாழ்வழுத்தம் உருவாகியுள்ளது, தாழ்வழுத்த மண்டலம் உருவாகியுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மழை பெய்யறப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா, கேட்டிருக்கீங்களா இல்லையா, நியூஸ் பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஓகே, இப்போ இந்த தாழ்வழுத்தம் என்ன பண்ணும், தாழ்வழுத்தம் என்ன பண்ணும்பா, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஏரியால ஒரு தாழ்வழுத்தம் கிரியேட் ஆயிருக்கு, அதாவது இந்த ஏரியால ஒரு தாழ்வழுத்தம் கிரியேட் ஆயிருக்கு, நான் வரைகிற இடம் தெரியுதான்னு பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆயிடுச்சு. சோ லோ பிரஷர் கிரியேட் ஆனதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கு ஹை பிரஷர்ல இருந்து காத்து இதை எடுத்துட்டு வரும், எது, ஏர் மாலிகூல்ஸ் எடுத்துட்டு வரும். எங்கெங்கெல்லாம் ஹை பிரஷர் இருக்கோ அங்க இருந்து எப்பவுமே ஸ்டெபிலைஸ் பண்ணதான் நினைக்கும், புரியுதா? இதுதான் விண்ட் மூவ்மெண்ட், இதுதான் விண்ட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஊக்குவிக்குது. லோ பிரஷர் ஜோன்ஸ் வந்து என்ன பண்ணுதுப்பா, விண்ட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஊக்குவிக்குது, அதாவது காற்றை வந்துட்டு ஓட விடுது. காற்று ஓட விடுறதுக்கு காரணமே தாழ்வழுத்த மண்டலம் தான். ஏன்னா எங்கிட்ட காற்றே இல்ல, எங்கிட்ட காற்றினுடைய மாலிகூல்ஸ் மூலக்கூறுகளே இல்ல. அப்ப யார் யார்கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லும், ஐ மீன் அது ஈர்க்கும். இது ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறது. படிச்சிருக்கோம் இல்லையா, ஆஸ்மாசிஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். சோ கம்மிங் பேக் டு நம்மளுடைய இங்க கீழே தமிழ்நாட்டுக்கு வாங்க, இந்த கீழே இருக்க பிக்சருக்கு வாங்க. அதே பாத்திரம், வெறும் பாத்திரம், தண்ணியோட பாத்திரம். இப்போ வெறும் பாத்திரம் வந்து நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்க, சீக்கிரம் ஹீட் ஆயிடும், அப்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி தானே. அதே சமயத்துல கம்பேர் பண்றப்ப இங்க டெம்பரேச்சர் என்னவா இருக்காங்கப்பா, குறைவா இருக்காங்க.
இப்ப பிரஷர் சொல்லுங்க எப்படி இருக்கும்? பிரஷர் ஏன்னா டெம்பரேச்சர் பிரஷரும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க பிரஷர் என்னவா இருக்கும்? வெறும் பாத்திரத்துல என்னவா இருக்கும்? பிரஷர் என்னவா இருக்கும்பா? ஹையா? எப்படிப்பா? டெம்பரேச்சர் இதுவும் வந்துட்டு இங்க பாருங்க, இந்த இடம் பாருங்க, டெம்பரேச்சர் பிரஷர் வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் தகவல் இருக்காங்க. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, பிரஷர் என்ன ஆகும்? லோ ஆகும். அப்போ நம்ம லேண்ட்ல பாக்குறப்போ இங்க லேண்ட் எவ்வளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு அங்க லோ பிரஷர் ஜோன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. தாழ்வழுத்த மண்டலம் உருவாகி கொண்டிருக்கின்றன. கம்பேரிட்டிவ்லி இங்க நீங்க கடல் பகுதிக்கு வந்துக்கோங்க. கடல் பகுதிக்கு வந்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப இங்க பிரஷர் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும், ஹை பிரஷரா இருக்கும். இப்ப பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும், இங்க லோ பிரஷரா இருக்கும். அப்ப கடல்ல ஹை பிரஷர், லேண்ட்ல என்னவா இருக்கு? லோ பிரஷர். புரிஞ்சுச்சாப்பா? அதுவும் நீங்க எதுதான் ஐ மீன் எது வரைக்கும் தான் அந்த கடல் காத்து போகும்னா கடலோர மாவட்டங்களுக்கு தான் அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். அது நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் கடல் காத்து வராது இல்ல? அது புரியுது இல்ல? புரியுதாப்பா? ஓகே. இப்போ சென்னையில டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனா பிரஷர் கம்மி ஆயிட்டாங்க. ஆனா அதே லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்காங்க, சீல டெம்பரேச்சர் கம்மியா இருக்காங்க, ஆனா பிரஷர் எப்படி இருக்காங்க? ஜாஸ்தியா இருக்காங்க. அப்போ இந்த ஹை பிரஷர் ஜோன்ஸ்ல இருந்து காசு எங்க மூவ் ஆகும்? இந்த லோ பிரஷர் ஜோன்ஸ்க்கு மூவ் ஆகும். புரியுதா? இந்த லோ பிரஷர் ஜோன்ஸ்க்கு மூவ் ஆகும். இந்த காத்து தான் என்ன காத்துன்னு சொல்லப்படுதுன்னா சீ பிரீஸ், கடல் காற்று. கடல் காற்று. அடுத்தது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாப்பா? கடல் காற்று எழுதிட்டீங்களா? சீ பிரீஸ் எழுதிட்டீங்களா? நிறைய எழுதி போட்டிருக்கேன், எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்த ஆப்போசிட் சீ பிரீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லேண்ட் பிரீஸ். லேண்ட் பிரீஸ் ஓகே. சரி, இப்ப கவனிங்க. இப்போ அதே பாயிண்ட் தான்ப்பா. இப்போ இந்த சீ பிரீஸ் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சீ பிரீஸ் வந்துட்டு எப்ப நடக்கும் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது டே டைம்ல நடக்கும். எழுதிக்கோங்க, டே டைம்ல நடக்கும். ஓகேவா? அதாவது இப்ப காலையில இருந்து ஒரு 10 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்பா? 10 மணில இருந்து அன்டில் ஒரு 2 இல்லைன்னா 3 வரைக்குமே வெயில் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? வெயில் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வெயில் போனதுக்கு அப்புறமா ஒரு 4, 5, 6 கேக்குதாப்பா? கேக்குதா?
ஓகே, இப்போ இந்த 4, 5, 6ல இந்த சீ பிரீஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த சீ பிரீஸ் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பீச் பக்கம் காத்து வாங்குறதுக்காக ஈவினிங் டைம்ல வருவாங்க. புரியுதா? இது எந்த கடல் பகுதியா இருந்தாலும் சரி, இது சென்னை மட்டும் இல்ல, எங்க உலகளவுல எந்த கடல் பகுதி, முக்கியமா டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல, அதாவது வெப்பமண்டல பகுதிகள்ல, முக்கியமா டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல வெப்பமண்டல பகுதிகள்ல. புரிஞ்சுதா? அடுத்தது லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று. இது எப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நைட் டைம்ல. இப்போ அதே வெறும் பாத்திரம், தண்ணியோட பாத்திரம், சரிங்களா? இப்போ தான் ரிசீவ் பண்ண ஹீட்டை யார் சீக்கிரம் விடுவா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. தான் ரிசீவ் பண்ண ஹீட்டை யார் சீக்கிரம் விடுவா? என்னப்பா? எம்டி வெசல். எவ்வளவு சீக்கிரம் ஹீட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய ஹீட்டை சீக்கிரமா விட்டுடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப ஒரு சுடுதண்ணி வச்சிருக்கீங்க, சரியா? அந்த சுடுதண்ணி வச்சக்கூடிய அந்த பாத்திரம் அவ்வளவு சீக்கிரம் அந்த ஹீட்டை இறக்கிடுமா? தங்கிட்ட ரிசீவ் பண்ண ஹீட்டை சீக்கிரமா விட்டுடுமா? விடாதுல்ல. எஸ். அப்போ இவங்க கம்பேர் பண்றப்போ யார்கிட்ட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும்? இவங்க கிட்ட தானே ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே மாறி இருக்கும். நம்ம அப்படியே பார்த்த கான்செப்டுக்கும் இப்ப பாக்குற கான்செப்டுக்கும் அப்படியே மாறி இருக்கும். இவங்க கிட்ட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஒரே லாட்டிடியூட் தான். ஓகேவா? ஆனா இவங்க கிட்ட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், இவங்க கிட்ட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப பிரஷருக்கு வாங்க. பிரஷரும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே? பிரஷரும் டெம்பரேச்சரும் எதிர் தகவல்ல தானே இருக்கு. அப்போ இங்க பிரஷர் என்ன ஆவாங்க? ஹையா இருப்பாங்க. இங்க பிரஷர் என்னவா இருப்பாங்க? லோவா இருப்பாங்க. அப்படியே மேல கொண்டு வாங்க. சரியா? இங்க ஹை. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் காத்து எங்க இருந்து எங்க போகும்? ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு போகும். இப்ப எங்க லோவா இருக்காங்க? கடல்ல லோவா இருக்கு. அதே நிலப்பகுதியில எப்படி இருக்குப்பா? ஹை பிரஷர் இருக்கு. ஸோ காத்து லேண்ட் பகுதியில இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. இதுதான் என்னது? லேண்ட் பிரீஸ். இது எப்ப நடக்கும்னா நைட் டைம்ல நடக்கும். நைட் டைம்னா நீங்க உடனே நினைச்சுக்க வேண்டாம் 8 மணி சூரியன் போனதுக்கு அப்புறத்துல இருந்தே இது ஆயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சூரியன் போய் ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறமா என்ன ஒரு டைமிங் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 o'clock மேல ஒரு 3 to 4 வந்துட்டு சில்லுன்னு காத்து வரும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா நைட்ல? 3 to 4 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அலாரம் வச்சு எந்திரிச்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே வந்து பாருங்க. முக்கியமா பயந்துக்காதீங்க, வெளியே வந்து பாருங்க. ஸோ 3 to 4 அந்த டைமிங்ல சில்லுன்னு காத்து வரும். இதுக்கு காரணம் என்னப்பா? இதுதான் லேண்ட் பிரீஸ். புரியுதா? இது நைட் டைம் தான் நிகழும். இது வந்து எப்ப நிகழும்? இது நைட் டைம் தான் நிகழும். இது டே டைம். சீ பிரீஸ் எப்ப நிகழும்? டே டைம் நிகழும். புரியுதோ? ஓகேடா. சரி, இப்ப புக்கு பாருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீயும் அதே மாதிரி தமிழ்ல பாருங்க, கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படிங்கிறது. இப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடலோர பகுதிகளுக்கு தான் வந்துட்டு அந்த ஈக்குவபிள் கிளைமேட் இருக்கும். ஏன்னா கடல் இருக்கு, கடல் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுக்கும்? அந்த காற்றை கொடுக்கும். இதுவே நீங்க உள்ள இன்டீரியர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்க இந்தியாவை பாக்குறப்ப டெல்லி எடுத்துக்கோங்க. இப்ப டெல்லி, கோயம்புத்தூர், அதே சமயத்துல தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத், இந்த மாதிரி பெங்களூர் போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து இன்டீரியர்ல இருக்கு, லேண்ட் பகுதியில அமைஞ்சிருக்கு.
இப்ப இவங்கெல்லாம் கடல் பகுதி இவங்களுக்கு பக்கமே இல்ல. அப்ப என்ன ஆகும்பா? இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கரெக்டான ஈக்குவபிள் கிளைமேட், மாடரேட் கிளைமேட் வந்துட்டு இவங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். யாருக்கு? யாரெல்லாம் கடல் பகுதிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவுடைய கடல் பகுதிகள் கொச்சின், அடுத்தது வந்துட்டு இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி எடுத்துக்கலாம், தூத்துக்குடி எடுத்துக்கலாம், ராமநாதபுரம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய புது புது கோட்டையா சம்திங் ஏரியா தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு இல்லையா, அது, கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்துல கூடிய விசாகப்பட்டினம், கொல்கட்டா, இவங்களுக்கெல்லாம் வந்து மாடரேட் கிளைமேட் நிகழும். ஓகேவா? ரொம்ப ஹீட்டும் இருக்காது, ரொம்ப கோல்டும் இருக்காது. இதே மதுரை போன்ற பகுதிகள், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள், கோயம்புத்தூருக்கு பிளஸ் பாயிண்டே பிளாட்டியூ தான், அதனோட ஹைட்டு தான். அதனாலதான் அதனுடைய ஹைட்டு பிளஸ் சுத்தியும் வெஸ்டர்ன் காட்ஸ், அதுதான் அதனுடைய பிளஸ் பாயிண்டே. மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிளைமேட்டை வந்து கொடுக்குது. ஓகேவா? அதே சமயத்துல டெல்லி எல்லாம் போனீங்கன்னா அதிகமான, இப்ப சம்மர் டைம் பாத்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி குளிரா இருந்துச்சுன்னா, விண்டரா இருந்துச்சுனாலும் ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியா காணப்படும். ஓகேங்களா? புரிஞ்சுதாப்பா செகண்ட் பாயிண்ட்? ஓகேடா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், மான்சூன் விண்ட். மான்சூன் விண்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ரிலீஃப் பாத்துருவோம். சரியா? நிலத்தோற்றம். நான் படிக்கிறேன், புக்லயே படிக்கிறேன் பாருங்க. Relief of India has a great bearing of major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of wind, and the amount of rainfall. The Himalayas acts as a barrier to the freezing cold winds blow from Central Asia and keep the Indian subcontinent warm. As such, the North India experiences tropical climate even during winter. During southwest monsoon, areas on the western slope of the Western Ghats receive high rainfall. On the contrary, vast areas of Maharashtra, Karnataka, Telangana, and Andhra Pradesh and Tamil Nadu lie in rain shadow or leeward side of the Western Ghats, receive very little rainfall. During this season, Mangalore, located on the coast, gets rainfall about 280 centimeter, whereas Bangalore, located on the leeward side, receive only about 50 centimeter rainfall. So என்ன சொல்லிருக்காங்க? தமிழ்ல படிக்கணுமாப்பா? தமிழ்ல படிக்கணுமா? வேண்டாம் இல்லையா? சரி, ஒண்ணும் இல்ல. ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து நிலத்தோற்றம். சரிங்களா? ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து நிலத்தோற்றம். இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரிலீஃப் வந்து இந்த நிலத்தோற்றம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எப்படி? டெம்பரேச்சரை மாத்தும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மாத்தும், டைரக்ஷன் ஆஃப் விண்ட மாத்தும். அதே மாதிரி ரெயின்ஃபால் எவ்வளவு வரணும் அப்படிங்கறதையும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இது வந்து நம்மளுடைய இந்தியா. ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது நம்மளுடைய இந்தியா. இப்ப இங்க யார் இருக்கா? இங்க ஹிமாலயாஸ் இருக்காங்க. சரியா? நான் ஒரு இது மட்டும் போட்டு விடுறேன். இங்க வந்து ஹிமாலயாஸ் இருக்காங்க. அடுத்தது இங்க வந்து யார் இருக்காப்பா? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்காங்க. சரியா? வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி இருக்கும். சரியா? இப்படிதான், இதே போலதான் இருக்கும். ஓகேவா? இதே போலதான் இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மான்சூன்ஸ் வந்துட்டு வர்றப்போ, சரியா, சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றாங்க. இந்த மான்சூன்ஸ் வந்துட்டு ஹிமாலயாஸை தாண்டி இந்த பக்கம் அவங்களால டிபெட் பக்கம் போக முடியல. காரணம் என்ன? ஹிமாலயாஸ் இருக்காங்க. ஹிமாலயாஸுடைய ஹைட்டே ஜாஸ்தி. சோ இதனால ரிலீஃப், இது ரிலீஃபா? ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது அது ஒரு மலையா? தடுக்குதா? சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு போகாம தடுக்குதா? தடுக்குது. அதே மாதிரி
நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காத்து எந்த பக்கம் வந்து அடிச்சு காத்து மேல ஏறுதோ, ஒரு மலைப்பகுதியில காத்து எந்த பக்கம் அடிச்சு காத்து மேல போகுதோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்ட்வர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல காத்து எந்த பக்கம் கீழே இறங்குதோ அதை வந்து லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், விண்ட்வர்ட் சைடு வந்து எப்பவுமே ரெயின்ஃபால் ஜாஸ்தியா இருக்கும், மழைப்பொழிவு ஜாஸ்தியா இருக்கும். லீவர்ட் சைடு வந்துட்டு ரெயின்ஃபால் கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா, இங்க அடிக்கக்கூடிய இந்த காத்து, இப்படி மேல போகிற காத்து என்ன பண்ணும், நிறைய கடல்ல இருந்து வர்றதுனால நிறைய என்ன எடுத்துட்டு வரும், அது வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் கொண்டு வரும். புரியுதா? அப்ப அந்த மாய்ஸ்சர் கொண்டு வரப்போ அது நிறைய மேகங்களை ஃபார்ம் பண்ணி நிறைய என்ன பண்ணும், நிறைய வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் கொடுக்கும். அது இந்த பக்கம் வர்றப்போ அவங்க கிட்ட என்ன இருக்க மாட்டாங்க, நிறைய ஈரப்பதம் இருக்காது, ஹியூமிடிட்டி இருக்காது, அதனால என்ன பண்ண மாட்டாங்க, ரெயின்ஃபால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெயின்ஃபால் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது சொல்ல வராங்க. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதா? அப்ப வெஸ்டர்ன் காட்ஸோடைய வெஸ்டர்ன் சைட்ல அதிகமான ரெயின்ஃபால் கிடைக்குதா? எஸ். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் கம்மியா தானே ரெயின்ஃபால் கிடைக்குது. அதுக்கு நம்ம மாநிலமே ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு, தடுத்துருச்சு. ஆமாவா இல்லையா? ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று நம்மளுக்கு தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்ல. இஸ் இட் ஆர் நாட்? யாராவது மெசேஜ் பண்ணிருக்கீங்களாப்பா? Because I can't able to view the messages. Just saying. சரிங்களா? இப்ப இது வந்து ரிலீஃப் இந்த மாதிரி நம்மளுக்கு பிளே பண்ணுது இல்லையா? ஸோ ஹிமாலயாஸ் ஒரு ரிலீஃப், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிற மலை வந்து ஒரு ரிலீஃப். வேற என்ன இருக்கு? ஸோ டைரக்ஷனை மாத்தி விடும்னு சொல்றாங்க. சரியா? டைரக்ஷன் மாத்தி விடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெஸ்டர்ன் காட்ஸ் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. மோரோவர் நம்மளுக்கு லேண்ட் பகுதி இங்க இருக்குது. ஸோ இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு பகுதி இந்த பக்கம் போகும், ஒரு பகுதி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் சூஸ் பண்ணி போகும். அப்ப டைரக்ஷன் மாறுதா? ரிலீஃப் இருக்கிறதுனால டைரக்ஷன் மாறுதா அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேடா. அதுதான் நம்மளுக்கு இங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதனாலதான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மெங்களூர் வந்துட்டு ஜாஸ்தியா ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுது. ஏன்னா மெங்களூர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அது எந்த பக்கம் வெஸ்டர்ன் சைட்லேயே தான் அது சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. கடற்கரை பகுதி தானே மெங்களூர், அரபிக்கடல் பக்கத்துல இருக்கும். அதே வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஈஸ்டர்ன் சைட்ல தான் யார் இருக்கா, பெங்களூர் இருக்காங்க. ஸோ அப்ப பெங்களூருக்கு வந்துட்டு 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. அதே பெங்களூருக்கு வந்து 280 சென்டிமீட்டர் வரைக்குமே சவுத் வெஸ்ட் மான்சூன்னால மழைப்பொழிவு கிடைக்கின்றது. புரியுதோ? டீட்டெயிலா படிச்சு பாருங்கப்பா. படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? மான்சூன் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லி எடுத்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஜெட் காற்றோட்டங்களும் அதே மாதிரிதான். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ இப்போ இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கு? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அட்மாஸ்பியர் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, வளிமண்டலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். இந்தியன் கிளைமேட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்தியன் கிளைமேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அட்மாஸ்பியர்ல என்னென்ன லேயர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுக்குகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன அடுக்குகள் இருக்கு? ட்ரோபோஸ்பியர் இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு, மீசோஸ்பியர் இருக்கு, அயனோஸ்பியர் இருக்கு, அடுத்தது தெர்மோஸ்பியர் இருக்கு, எக்ஸோஸ்பியர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அண்டில் 500 கிலோமீட்டர் டு 700 கிலோமீட்டர் வரைக்குமே அட்மாஸ்பியரோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்க வந்து அரோரா போரியாலிசிஸும் அரோரா ஆஸ்ட்ரலிஸும் தெரியும். எஸ், எங்க அரோரா சொல்லுங்க. அயனோஸ்பியர்ல தெரியும். அதுவும் நம்மளுடைய டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல தெரியுமா? தெரியாது இல்லையா? டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல தெரியாது. எங்க தெரியும்பா? நார்த் போல். இந்த டேட்டா எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய 10th புக்ல இருக்காது. இதெல்லாம் சின்ன கிளாஸஸ்ல இருந்து இருக்கும். நான் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா?
ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இந்த அரோரா போரியாலிஸோ அரோரா ஆஸ்ட்ரேலிஸோ எங்க தெரியும்? நார்த் போல் சவுத் போல்ல தான் தெரியும். ஓகேவா? நார்த் போல் சவுத் போல்ல தான் தெரியும். இப்ப லேயர்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் அதனுடைய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு லேயர்லயும் என்னென்ன இருக்கு. வெதர் பினாமினா எங்க உருவாகும்பா? வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எங்க நடக்கும்? வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எங்க நடக்கும்? வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எங்க நடக்கும்? ட்ரோபோஸ்பியர், அடியடுக்கு இல்லையா? அடியடுக்குல தான் நடக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது நம்ம கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்சஸ் பார்த்தோம். வானிலைக்கும் காலநிலைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். காலநிலை அதனுடைய ஆண்டு கணக்கு எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறாங்க? கிளைமேட்டுக்கு 25 ல இருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அது ஒரு லாங் ப்ராசஸ். பெரிய நிலப்பகுதி எடுத்துப்பாங்க. இதே வெதர் வந்துட்டு சின்ன நிலப்பகுதி எடுத்துக்குவாங்க. அதே சமயத்துல ஷார்ட் டியூரேஷன், குறுகிய காலம் தான் அது எடுத்துப்பாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்தியன் கிளைமேட். என்னென்ன, அதாவது ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவுடைய கிளைமேட்டுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணி இருக்கு, என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட் பார்த்தோம், அட்சரேகை பார்த்தோம், புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்தது ஆல்டிடியூட் பார்த்தோம், உயரம் பார்த்தோம். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீலயே நம்ம வேற ஒன்று பார்த்துட்டோம். ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம், கடலில் இருந்து தூரம். ஸோ லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் விண்டுப்பா. லேண்ட் பிரீஸ், இன்னொன்னு நம்ம சீ பிரீஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்த்தோம்ப்பா? மான்சூன் பார்க்கல, பட் ஆனா ரிலீஃப். மான்சூன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்கணும். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ரிலீஃப் அப்படிங்கறது என்ன பார்த்தோம்? நிலத்தோற்றம் என்ன உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கு, என்ன வந்து உங்களுக்கு மைனஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? எஸ், புரிஞ்சுதா? ஓகேவா? எதனா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? The rest of the thing வேற என்னன்னா மான்சூன் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஜெட் காற்றோட்டங்கள். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. கம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். இது அட்மாஸ்பியர் டாபிக் கீழே எழுதிக்கோங்க. அதாவது அட்மாஸ்பியர்ல என்னென்ன அதுல அமைந்திருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாம் என்னென்ன, அதுல அமைந்திருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாம் என்னென்ன நான் சொல்ல எழுதிக்கோங்க. நைட்ரஜன் தான் ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கேசஸ் எல்லாமே ட்ரோபோஸ்பியருக்குள்ளதான் இருக்கு. நைட்ரஜன் 78%, நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, அதுக்கு அடுத்தபடியா ஆர்கன் இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க 0.93%. அடுத்தபடியா கார்பன் டை ஆக்சைடு, கரியமிலா வாயு 0.03%, நியான் NE அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு 0.0018%. ஓகே, இது கூட சேர்த்து வேற என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நிறைய கேசஸ், இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு. அதாவது இன்னும் பர்சன்டேஜ் லிஸ்டுக்குள்ள வராதது எல்லாமே அதர் கேசஸ்.
மத்த கேசஸ் எல்லாமே வரும், மத்த வாயுக்கள் எல்லாமே வரும். இது கூட சேர்த்து டஸ்ட் இருக்கும். அதாவது டஸ்ட்னா என்னப்பா, மாசு பொருட்கள் சரிங்களா, ஸ்மோக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் வேப்பர் இருக்கும், நீர் ஆவி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கு. அதுவும் முக்கியமா இது எல்லாமே இருக்கக்கூடிய லேயர் எது, ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் புரிஞ்சுதா? அரோரா ஆஸ்ட்ராலிஸ் எங்க தெரியும்? தென் துருவத்துல தெரியும். அரோரா ஆஸ்ட்ராலிஸ் வந்துட்டு சவுத் போல்ல தெரியும், தென் துருவத்துல தெரியும். அரோரா போரியாலிஸ் வந்துட்டு நார்த் போல்ல தெரியும் சரிங்களா, நார்த் போல்ல தெரியும். ஓகேவா, ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம இதோட நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு we will see of jet streams and monsoon winds.